ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரீவியஸ் பிகினர்ஸ் வீடியோவோட அடுத்த ஒரு பார்ட்டு தான் இது. நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் முதல்ல டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறீங்கன்னா என்னென்னலாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு நாள எப்படியெல்லாம் பிரிச்சு நம்ம படிக்கலாம். நான் எப்படி வந்து படிச்சேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து படிச்சாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பத்தி ஒரு ஜென்ரலா வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு நாள படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் ஓகேவா? இப்போ வந்து நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு நாளைக்குள்ள என்னென்னலாம் நம்ம இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நாளே வந்து நான் எழுதி வச்சுப்பேன். நான் வந்து ஒரு சின்ன புக்லெட் மாரி வச்சு, இந்த மாரி புக்லெட் இதுல தான் நான் வந்து எழுதி வச்சு, அதுக்கு இந்த மாரி புக்லெட்ல தான் நான் வந்து எழுதி வச்சு, அத வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு 2 பேஜ் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இது மாரி வந்து நான் எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு அந்த நான் பர்ட்டிகுலரானத முடிச்சுட்டேன் அப்டின்னா, அத நான் வந்து டிக்கோ இல்ல ஸ்ட்ரைக் அவுட்டோ பண்ணிருவேன். தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வந்து டிக்கோ இல்ல ஸ்ட்ரைக் அவுட்டோ வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு நான் என்ன பண்ணுவேன்னா, வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம என்னலாம் முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஃப்ரீ விட்டுருவேன். ஏன்னா, அந்த ஒரு நாள்ல வந்து அந்த வாரத்துல வந்து ஏதாவது நடந்துருச்சுன்னா, அந்த ஒரு நாள் முடிக்க முடியலன்னா, அத வந்து இந்த நாள் பஃபர் நாள்னு சொல்லி நான் வந்து வச்சுப்பேன். இப்ப மண்டேலருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஷெட்யூல் போடுறோம்னா, அந்த மண்டேலருந்து ஃப்ரைடேக்குள்ள ஒரு ஒரு பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா முடிக்க முடியாம போய் அப்படியே நின்றுது அப்படின்னா, அத நான் வந்து ஒரு சாட்டர்டேவா வந்து நான் அத கம்ப்ளீட் பண்ணிருவேன். இது வந்து எனக்கு ஒரு சிஏ ஆஸ்பிரண்ட் சொன்ன ஒரு ஒரு டிப்ஸ் தான். நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, மண்டேலருந்து சாட்டர்டே வரைக்கும் பிளான் பண்ணிட்டு, சண்டே வந்து ரெஸ்ட் அப்படி சொல்லி விட்டுருவேன். ஆனா, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது, இல்ல உடம்பு சரியில்லாம போயிருதுன்னா, அப்ப வந்து அந்த ஒரு நாள் ஷெட்யூல் வந்து அப்படியே தள்ளி போயிடும். அப்படியே படிக்காம விட்டுருவீங்க. சோ, இந்த மாரி 100 நாள் இடையில வாரத்துல ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு மண்டேல இருந்து ஃப்ரைடே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஓகே பெட்டர். நீங்க வந்து சாட்டர்டே ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்படி முடிக்கலன்னா, மண்டேல இருந்து ஃப்ரைடே முடிக்காத போர்ஷனே சாட்டர்டே முடிச்சுட்டு, அது போக ரிவிஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த சிஏ ஆஸ்பிரண்ட் வந்து சொன்ன ஒரு டிப்ஸ். இத நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ, இந்த மாரி நீங்க வந்து ஒரு ஸ்டடி பிளான் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இந்த மாரி கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரீசென்ட்டா வந்து கூகுள்ல ஒரு சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணப்போ, எனக்கு வந்து இப்படி ஒரு ஷெட்யூல் மாரி கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா இருக்கும். டெய்லி ஷெட்யூல்னு சொல்லிட்டு காலையில 6 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கறது வந்து இந்த ஸ்பேஸ்ல எழுதிக்கலாம். அந்த மாதிரி வந்து இது ஒரு ஷெட்யூல் வந்து கூகுள்ல இமேஜாவே அவைலபிளா இருக்கு. நம்ம சும்மா டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்தோம்னாலே போதும். இது வந்து டெய்லி ஷெட்யூலுக்கு. அதுக்கப்புறம் இந்த வாரத்துல இதெல்லாம் முடிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான வீக்லி பிளானர், இதுவும் வந்து கூகுள்ல இருந்தா நான் டவுன்லோட் பண்ணேன். வீக்லி பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லா டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நோட்ஸ், நம்ம ரிமைண்டர் ஏதாவது எழுதி வைக்கிறதுனா அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு இமேஜ் தான். இப்ப அடுத்ததான் வந்து சிலபஸ் எப்படி பிரிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நான் வந்து மண்டே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து டியூஸ்டே வரைக்கும் இல்ல வெட்னஸ்டே வரைக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் படிப்பேன். அடுத்து Thursday, Friday வந்து வேற சப்ஜெக்ட் படிப்பேன். அந்த மாதிரி தான் நான் படிப்பேன். எனக்கு அதுதான் வந்து ஒரு கன்டினியூஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ மத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி படிப்பாங்கன்னா, அவங்க பிரிச்சுப்பாங்க. 2 ஹார்ஸ் இந்த சப்ஜெக்ட், 2 ஹார்ஸ் இந்த சப்ஜெக்ட் அப்படி பிரிப்பாங்க. ஆனா எனக்கு வந்து இது செட் ஆகல. நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு செட் ஆகல. நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனா இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி படிப்பேன்னா, இப்ப நான் வந்து ஹிஸ்டரி படிக்க போறேன் அப்படின்னா, நான் வந்து திங்கட்கிழமையும் ஹிஸ்டரி தான், செவ்வாய்க்கிழமையும் ஹிஸ்டரி தான், புதன்கிழமையும் ஹிஸ்டரி தான். ஹிஸ்டரி வந்து ஓரளவு முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிக்கிறதா என்னோட வந்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா எனக்கு இப்ப ஹிஸ்டரி வந்து கதை மாதிரி இருக்குமா, அது வந்து அந்த அப்படியே ஆரம்பிச்ச ஃப்ளோலயே போனா எனக்கு வந்து சீக்கிரமா படிச்சு முடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ளோ கிடைச்சிரும். அதுவே நான் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 மணி நேரம், அடுத்த 2 மணி நேரம் வேற சப்ஜெக்ட்னா நான் ஹிஸ்டரி மைண்ட்ல இருப்பேன். அப்படியே டக்குனு வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் ஸ்விட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு வந்து அது செட் ஆகல பர்சனலா. நிறைய பேருக்கு வந்து ஹிஸ்டரியே படிச்சுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்துவாங்க. நீங்க இதுல எந்த கேட்டகரின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ண பார்த்தா தான் தெரியும். சோ மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் ஹிஸ்டரியா, அடுத்த Thursday, Friday வந்து அடுத்த ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி 2 மணி நேரம் வந்து மேக்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். நிறைய யூடியூப்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க மேக்ஸ் பத்தி வந்து வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நாளா வந்து அது இன்னும் போடவே இல்லை. நான் அதுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலயே சேர்த்து சொல்லலாம்னு நினைச்சேன்.
சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 2024 குரூப் 2A பேட்ச்ல கிளியர் பண்ண ஒரு சார் வந்து நமக்கு மேக்ஸ் செஷன் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலா வந்து லைவ்ல கண்டக்ட் பண்ணலாங்கிறது தான் ஐடியா. நான் வந்து அப்படி லைவ்ல கண்டக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடியே உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். எத்தனை மணிக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம், எத்தனை மணி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு முன்னாடி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் உங்களோட நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸை பத்தி என்னெல்லாம் டவுட் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த சாரை வந்து நம்ம செஷனுக்கு வரும்போது உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த இந்த செஷன் வந்து கூகுள் மீட்ல தான் நடக்கும், ஆன்லைன்ல தான் நடக்கும். அதனால பிரச்சனையே இல்லை. கூகுள் மீட் ஆப் இல்லைனாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் முன்னாடி வந்து இன்னைக்கு நடக்க போகுது, எத்தனை மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த செஷன் வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ தான். அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே நீங்க வந்து அவங்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு 2 டேஸ் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தாலும் நீங்க மோஸ்ட்லி உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து சொல்லணுமோ உங்களுக்குலாம் சொல்லிடுங்க. டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் வந்து இத்தனை மணிக்கு இந்த செஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செஷன் வந்து நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. மேக்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி 2 மணி நேரம் வந்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏதாவது யூடியூப் வீடியோ ஒரு டாபிக்னா அந்த டாபிக் சர்ச் பண்ணாலே யூடியூப் வீடியோ இன் தமிழ்னு போட்டோம்னா வருமா, அதை வந்து நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட மேக்ஸ் ஷெடியூல். அதுக்கு அடுத்து வந்து இப்போ சாட்டர்டே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்டேலேருந்து ஃப்ரைடே முடிக்காத போர்ஷன் எல்லாமே வந்து நான் சாட்டர்டே முடிச்சிருவேன். சண்டே வந்து எனக்கு என்னன்னா நான் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்ம ஒழுங்கா படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கணும். சண்டே வந்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி வந்து சண்டேவும் எனக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. சண்டேவும் நான் வந்து கம்ப்ளீட்டா படிக்க தான் செய்வேன். சண்டே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்குது அது எல்லாமே வந்து நான் சண்டே பண்ணுவேன். இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு 1 மாசம் முன்னாடி தான் சண்டே ஃப்ரீ. எல்லாமே எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 1 மாசம் வந்து சண்டே மண்டே எதுவும் கிடையாது. எல்லாமே நமக்கு ஒரே டே தான். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ இது வந்து குரூப் 1ஓட சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. இதுல வந்து எத்தனை யூனிட் இருக்குன்னா மொத்தம் 6 யூனிட் இருக்கு. ஆப்டிடியூட சேர்த்து 7 யூனிட் வச்சுக்கலாம். ஸோ 6 யூனிட்ல வந்து எந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் அதிகமா இருக்கோ அந்த யூனிட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதிகமா இருக்கா, அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இப்போ நான் வந்து படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா நான் எக்கனாமி எடுத்தேன்னா எக்கனாமி ஃபுல்லா முடிப்பேன். ஒரு 2-3 நாள் இல்லை 2-3 நாள் 10 நாளுமே நான் எக்ஸ்ட்ரா இவ்வளோ நாள் தேவைப்படுமோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். இப்போ நீங்க வந்து புதுசா படிக்கிறீங்க அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து பொறுமையா டாபிக் வைஸ் நீங்க வந்து டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இந்தியன் எக்கனாமி சிலபஸ்ல முதல்ல வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அந்த நேச்சர் ஆஃப் எக்கனாமி பத்தி தெளிவா டாப் டு பாட்டம் ஃபுல்லா ஸ்கூல் புக்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் ரெண்டையும் சேர்த்து படிக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ரொம்ப புதுசா இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த பிகினர்ஸுக்காக தான் நான் இதை சொல்றேன். அடுத்து வந்து எத்தனை கொஸ்டின் இருக்கு, அடுத்து அதிகமா எது இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்தியன் பாலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூனிட் 4ம் அதுக்கப்புறம் யூனிட் 6ம் இந்த 2 யூனிட் தான் அடுத்த 40 கொஸ்டின் இருக்கு. இதுல எது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த யூனிட் எடுத்து அடுத்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கு ஒவ்வொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து ஹிஸ்ட்ரியில வந்து 25 கொஸ்டின் இருக்கு. அடுத்து வந்து நீங்க ஹிஸ்ட்ரிக்கு மூணாவதா தான் ஹிஸ்ட்ரிக்கு போகணும். ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டு ஹிஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சு முடிக்கணும். ஹிஸ்ட்ரி வந்து நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்டியிருந்திருப்பேன். ஹிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்குல நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து இந்த டாபிக் எல்லாம் படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா தான் பெஸ்ட். இந்த ஹிஸ்ட்ரி டாபிக்கு வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில கனிமுருகன் சாரோட ஒரு பழைய கிளாஸ் 2019-20 வந்து அவர் போஸ்ட் பண்ண யூடியூப் வீடியோ வந்து ஒரு பிளேலிஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் சுரேஷ் கனிமுருகன் சார் அப்படின்னு சொல்லி சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. அந்த கிளாஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா சொன்னாங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணவங்க, அவர் அந்த கிளாஸ்ல சொன்ன நோட்ஸை மட்டும் எடுத்து வச்சு படிச்சு பாஸ் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கனிமுருகன் அவர் பேரு. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில கனிமுருகன் சார் ஹிஸ்ட்ரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே ஒரு பிளேலிஸ்டே வரும், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரிக்கு நான் கிளாஸுக்கு சொல்றேன். அடுத்து வந்து யூனிட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனிட் 2ஓ இல்ல யூனிட் 1ஓ படிச்சுக்கலாம். யூனிட் 2க்கும் 1க்கும் இருக்கிறது என்ன வித்தியாசம்னா யூனிட் 2ல வந்து ஜியாகிரபில வந்து நம்ம ஒரே ஒரு டாபிக் தான் படிக்க போறோம். அதுவே யூனிட் 1 சயின்ஸ்னா 10 கொஸ்டின், 10 கொஸ்டின் தான். யூனிட் 1 சயின்ஸ்ல வந்து நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அதாவது பயாலஜி இது 3 யூனிட்டுமே படிக்கணும். அது போக சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சயின்ஸ் 10 கொஸ்டினுக்கு நம்ம நிறைய சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதா இருக்கும். ஜியாகிரபி 10 கொஸ்டினுக்கு நம்ம கம்மி சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதா இருக்கும்.
அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ஆப்டிடியூடு ரீசனிங்னு சொல்லிட்டு 15 கொஸ்டின் 10 கொஸ்டின் பிரிச்சு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண யூடியூப் சேனல் நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லும் போது சேர்த்து அதுவும் சொல்றேன். அது போக நம்ம வந்து இந்த ஒரு சார் கிட்ட வந்து நம்ம மேக்ஸ் செஷன் வந்து கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த சாரும் வந்து அவர் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லி அவரும் சொல்லுவாரு. ஸோ மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிடும். மேக்ஸுக்கு என்ன படிக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து நான் மற்ற யூனிட்டுக்கு எல்லாமே எந்தெந்த கிளாஸ் வந்து இந்தந்த பிளேலிஸ்ட்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லி அதுவும் நான் சொல்றேன். அதுவும் கிடைச்சிரும். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி நான் போன வீடியோல சொன்ன மாதிரி பிகினர்ஸ் எல்லாருமே எல்லா மெட்டீரியலும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து வேர் டு ஸ்டடின்னு சொல்லி பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன்ல, அந்த பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவும் பார்த்து என்னென்ன புக் எல்லாம் என்னென்ன லெசன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் பண்ணி எழுதி வைக்கணும். நான் வந்து அந்த கூகுள் மீட் லைவ் செஷன் சொன்னேன்ல, அதுல நான் கண்டிப்பா காட்ட சொல்லி கேட்பேன். ஸோ அதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கணும். ஏன்னா சும்மா கேட்டுட்டு போறது வந்து யார் வேணாலும் கேட்டுட்டு போகலாம். இப்போ நான் வந்து சும்மா நீங்க வந்து டைம் பாஸ் கேட்குறீங்கன்னா நான் எதுக்கு வந்து இவ்வளவு எஃபர்ட் எடுத்து சொல்லணும் பாருங்க, எனக்கு வேர்க்க வேற செய்யுது. ஃபேன் போட்டா வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா நிழல் தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளவு எஃபர்ட் எடுத்து போடுறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியணும். ஸோ வந்து நான் சொன்ன அந்த வேர் டு ஸ்டடி பிளேலிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மேக்ஸ் டவுட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது அடுத்த வீடியோல வந்து நான் ஃப்ரீ சோர்சஸ் என்னென்னலாம் கிடைக்குது கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இப்போ நீங்க வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட அடுத்த பார்த்து தான் இது. அந்த வீடியோ இது வரைக்கும் யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோ முடிஞ்சோடனே சைட்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல அட்டாச் பண்றேன். நீங்க அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.